ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம நியூ மாங்கா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். அவனுக்கு மேலே ஒரு பூ எதிர்பட்ட ஒன்று திட்டுக்குன்னு கண்ணு முடிச்சு எழுந்திருக்கிறான். எனக்கு என்ன ஆச்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு திடீர்னு மூச்சையும் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அவனோட பெஸ்ட்டீட்டை எடுத்து பார்க்குறான். ஓ, நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா அப்படின்ட்டு பார்க்குறான். இல்லை இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனும் கத்திகிட்ருக்கேன். திடீர்னு வெளிலேருந்து ஒரு குரல், ஆனால் நீ கண்ணு மூச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு அழுதுகிட்டே உள்ளே வரா. ஆனால் நீ கண்ணு முடிச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு அந்த பொண்ணும் வந்து அழுக. அப்போ தான் தெரியுது ஹீரோவோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. ஓ, நீ கண்ணு முழிக்கிறன்னு நான் எவ்வளோ திரும்ப வருத்தப்பட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அழுக. அப்போ தான் ஹீரோவும் நினச்சி பார்க்குறான். ஃபாஸ்ட்டில் என்ன நடந்துட்டான், ஹீரோவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஆக்சிடெண்ட் ஆகக்குள்ளே 2 காலும் அவனுக்கு போயிருக்கும். அப்போ அதை பற்றி தான் அவன் நினச்சி பார்த்துட்ருப்பான். அப்போ தான் திடீர்னு வெளிலேருந்து ஒரு குரல், ஏய் நீ கண்ணு முடிச்சுக்கிட்டானா அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தா இவன் தான் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரு. இவன் வந்து ஹீரோவோட தங்கச்சிக்கிட்ட வந்து மோசமாக நடந்துக்கிட்டான். இதுக்குன்னா ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் பில்லு கட்ட முடியாததுனால. ஹீரோவும் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். ஹீரோவோட கண்ணு முன்னாடியே ஹீரோவோட தங்கச்சியை கிஸ் பண்ணுறதும், அண்ணா என்னை காப்பாற்றுனா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கதறதும், இதை தாங்க முடியாமல் ஹீரோவும் கண் கலங்கி அழுதுகிட்ருப்பான். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அந்த விர்ச்சுவல் கேமு தான், டிவைன் பாத்து. அந்த கேமை மட்டும் எடுத்தால் தான் என்னால் பவர்ஃபுல் ஆக முடியும். அந்த கேமை விளையாண்ட எல்லாருக்கும் பவர் வந்துக்கிட்டே இருக்கும், பவர் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த விர்ச்சுவல் கேம் ரியாலிட்டியாக தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் காட்டுறாங்க, இது ஒன்று நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு பாஸ்ட்டில் நினச்சிருப்பான். அது என்ன ஆகிருக்குன்னா, ஹீரோவும் அவனை சுற்றி பாம்பை கட்டிக்கிட்டு அந்த பாம்பை என்ன செஞ்சுருப்பான், நீ மட்டும் உயிர் பழைக்கவே கூடாது அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த பாம்பை வந்து அமுத்தியிருப்பான். அந்த பாம்பை அழுத்தின உடனே அந்த இடமே பில்டிங்கே பிளாஸ்ட் ஆகிருக்கும். ஹீரோவுக்கு பாதி உடம்பே இருந்திருக்காது. அப்போ தான் அன்கான்ஷியஸாக இருக்கிற நிலமையில அவனும் அந்த டாக்டரும் வந்துட்டுருப்பான். என்ன உன்ன மாதிரி லோ லெவல் ஆளு நினச்சியா, நான் அந்த விர்ச்சுவல் கேமில் என்னோடய உடம்பு பாடியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்சு கூட ஏற்படாது, நாயே செத்து போடா, என்ன என் மேலேயேவா அட்டாக் பண்ணுற அப்படின்ட்டு அவனும் நினச்சி பார்த்துட்ருப்பான். இப்போ தான் பாஸ்ட்டு முடிஞ்சு ப்ரெசண்ட்டில் வந்து அவனும் நினச்சி பார்த்துட்ருப்பான். ஹீரோவும் இப்போ பாஸ்ட்டில் தான் பாஸ்ட்டுக்கு தான் வந்திருப்பான். என்னென்னா, இவனை இப்போ எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவனும் நினச்சிட்ருக்க. அப்போ டாக்டரும், ஏம்மா எனக்கு அந்த விர்ச்சுவல் கேம் மட்டும் வாங்கி கொடு அப்படின்ட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். டாக்டர், என் அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோவோட தங்கச்சியும் எல்லாரையும் கூப்பிட போவ, நெல்லு எனக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை, நீ எனக்கு அந்த விர்ச்சுவல் கேமு மட்டும் வாங்கி கொடு அப்படின்ட்டு என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ தான் என்ன ஆயிருக்குன்னா, அந்த டாக்டரும் உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்துட்டு, என்னது விர்ச்சுவல் கேமா, உன்னோட ட்ரீட்மெண்ட் பார்த்த செலவே அவ்வளோத்துக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு அந்த கேமை மட்டும் வாங்கி கொடு, என் தங்கச்சி பார்த்துப்பான், அந்த செலவை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் அடைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிகிட்டு இருப்பான். அதை ஹீரோயினோட தங்கச்சியும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருப்பான். தங்கச்சியும் டாக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, டாக்டரும் இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் இவனை பழி வாங்குறதுக்கு, இவனோட தங்கச்சியை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவனும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். டாக்டரும் தங்கச்சியை தொட வர ஹீரோ என்ன செஞ்சிருப்பான், திடீர்னு தங்கச்சியை வந்து பக்கத்தில் எடுத்துப்பான். பக்கத்தில் எடுத்துட்டு அவங்ககிட்ட வச்சுப்பான். ஹீரோவும் டாக்டரை ஒழுங்கு மரியாதை வெளில போயிடு அப்படின்ட்டு ஹீரோ வந்து டாக்டரை சொல்ல, வெளில போயிட்டு ஹீரோவை வந்து பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருப்பான். இவன் தங்கச்சி எப்படியாச்சும் நம்ம அடங்கியே ஆகணும், இவனை எப்படியாச்சும் கொன்னே ஆகணுன்ட்டு அவனும் வெறித்தனமாக அவனுடைய கண்ணாடி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ எனக்கு அந்த விர்ச்சுவல் கேம் மட்டும் வாங்கி கொடு அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்ல, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கேமும் அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. ஹீரோவும் இதுதான் இந்த ஒரே வழி மட்டும்தான் இருக்குது இவனை கொல்றதுக்கு, என்னோடய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு அவனை நினைக்க விர்ச்சுவல் கேம் உள்ளேயும் போகிறான். விர்ச்சுவல் கேம் உள்ளே போனவுடனே ஹீரோவுக்கு காலும் வந்துருச்சு. இவங்களோட ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவும் ஆர்ச்சரி ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணுறான். இது உங்களுக்கு விஐபி டிக்கெட்டு இருக்கிறதுனால ஹீரோவுக்கும் அதோட லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எல்ஃபோட ஆர்ச்சி ஸ்கில்லும் எல்ஃபோட எபிலிட்டி எல்லாமே வந்து ஹீரோவுக்கு கிடச்சிருக்கும். விஐபி டிக்கெட்டு வச்சுருக்கிறதுனால ஹீரோவுக்கு ஒரு புக்கும் கிடைக்கும்.
அதில் வந்து ஸ்கில்லை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கு எல்லாமே இருக்கும். விஐபிங்கிறதுனால ஒரே ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ் மட்டும் வந்து இது வேணும்னா உங்களுக்கு 50 மில்லியன் வேணும் அப்படின்ட்டு சொல்ல, என்னது 50 மில்லியனா? ஓய் உங்களுக்கே இது நியாயமா இருக்காடா? என்னடா பண்ணுறீங்க? இதெல்லாம் சரி. இது வாங்கினா தான் நம்மளால் பவரெல்லாம் ஹை லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு சிறந்த மில்லியன் பணக்காரனாக ஆக முடியும் அப்படின்னு நினைக்க ஹீரோவும் அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவனோட எல்லா ஸ்கில்லும் எவல்யூஷன் ஆகுது. ஸ்கில்லு எவல்யூஷன் எவ்ரிதிங் எல்லாமே எவல்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்ஃபோட எல்லா ஸ்கில்லும் ஹீரோவுக்கு ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த சாப்டர் எண்ட் ஆகுது கைஸ். பிடிச்சா ஒரு லைக் அண்ட் கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். இதை மாதிரி அதிகமாக வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.